இந்த ஞானஸ்தானத்தை குறிச்சு பாத்தீங்கன்னா விதவிதமா ரகரகமா என்னென்னமோ அடிச்சு விடுறாங்க. வசனம் தெளிவா இருக்குது. ஆனா இவர்கள் குழப்பிக் கொள்றாங்க. குழந்தை ஞானஸ்தானமா, பெரியவங்களுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கணுமா, இப்படி இன்னும் ஏகப்பட்ட குழப்பங்களை வச்சிருக்காங்க. ஆனா வசனம் தெளிவா நமக்கு இருக்குது. நல்லா கவனிங்க. நான் போன வீடியோக்குள்ளேயே அந்த ஃபாதர் சொன்ன விஷயத்த சொல்லியிருப்பேன். அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அதை சொல்ல மறந்துட்டேன். அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்ப அவங்க வயிற்றில் இருக்க குழந்தைகளும் ஞானஸ்தானம் எடுத்துச்சு. அவங்க கையில இருக்கிற குழந்தைகளும் போய் பாத்தீங்கன்னா அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாக நடந்து போகும்போது ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க. அப்போ குழந்தை ஞானஸ்தானம் சரிதானே அப்படின்னு அவர் கொண்டு வருவார். ஆக்சுவலா அது தவறான விஷயம். குழந்தைகள் அங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க. அது என்ன பார்வையில கொண்டு வருவாருன்னா, அந்த ஞானஸ்தானம் பெற்றவங்க தான் கானானுக்கு போனாங்க அவங்க. அப்ப இன்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க தான் பரலோகம் போக முடியும் அப்படிங்கிற பார்வையில அவர் பேசினாரு. ஆனா உண்மை சொல்ல போனா அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியிலாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட ஒருத்தருமே குழந்தைகள் உட்பட பெரியவங்க முதற்கொண்டு அவங்க கானானுக்குள்ள போகல. இதை நீங்க என்னாகமம் 32ஆம் அதிகாரத்துல ஆண்டவரே சொல்லுவாரு, இப்ப நீ ஜனத்தை எண்ணு, இப்போதைக்கு 20 வயது இருக்கத்தக்க மனிதர்கள் மட்டும்தான் கானானுக்குள்ள போவாங்க. அதற்கு மிஞ்சி ஒரு வயசு அதிகமானா கூட அவங்க கானானுக்குள்ள போக மாட்டாங்க, வனாந்திரத்திலேயே அழிந்து போவாங்க அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா என்னாகமத்துல வரும்போது 20 வயசு அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது சிவந்த சமுத்திரத்தின் வழியில வந்த பெரியவங்க முதற்கொண்டு குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வனாந்திரத்திலே வந்து பிறந்தவங்க அவங்கள ஒரு 20 பேருக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கேயும் கானானுக்குள்ள பிரவேசிச்சாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த பார்வையிலே உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டுல ஞானஸ்தானம் என்கிற ஒரு சிஸ்டம் இருந்துச்சுங்கிறது அவர் சொன்னதுல உண்மைதான். ஆனா ஞானஸ்தானம் என்பது நமக்கு கானானுக்கோ அல்லது பரலோகத்துக்கோ கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது ஒரு மேலோட்டமான நாம் செய்யற ஒரு அறிக்கையினுடைய வெளிப்புற விஷயமே ஒழிய, கிரியையே ஒழிய, அதை எடுத்துட்டா பரலோகம் போயிருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அது தேவையான்னு கேட்டா கண்டிப்பா தேவை. இம்பார்ட்டன்ட். அதை நான் சொல்ல வர்ற அந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிறணும். யூதாஸ் காரியத்தும் ஞானஸ்தானம் பெற்றவன் தான். பெற்றிருக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? 12 அப்போஸ்தலர்களுமே ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஆனா அவங்கள யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணல, பரலோகம் போகல. இப்படி சபையில அனனியா சப்பீரா அவங்களும் சபைக்குள்ள வரும்போது ஞானஸ்தானத்தை பெற்றுட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. ஆனா அவங்க அடிக்கப்பட்டு மரிச்சு போனதையும் நம்ம பாக்குறோம். அப்ப ஒருத்தன் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுட்டாலே அவன் பரலோகம் போயிடுவான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனா ஞானஸ்தானம் என்பது இம்பார்ட்டன்ட்.